ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவர் உங்களை மிக தீவிரமாக நினைத்து கொண்டிருந்தால் தோன்றும் மிக முக்கியமான 3 அறிகுறிகள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம். உங்களை ஒருத்தங்க ரொம்ப அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தீவிரமாக நினைக்கிறப்போ உங்களுக்குள்ளாடி எந்த மாதிரியான அறிகுறிகள் தோன்றும்? ஆல்ரெடி நம்ம நிறைய அறிகுறிகள் வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 அறிகுறிகள். ஃபஸ்ட்டு அறிகுறி என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சடனாக அந்த பர்சனுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். நீங்கள் அவங்கள பற்றி ரொம்ப யோசிச்சு இருக்கவே மாட்டீங்க. சடனாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அவங்களுடைய தாட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்கள் மைண்டில் வந்துட்டு போகும். இப்போ நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இங்கே நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஃபுட்டை பார்த்ததுமே உங்களுக்கு அந்த பர்சனுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். அது கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அப்போ அந்த பர்சனுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் சடனாக. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்சன் கூட நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது, அந்த பர்சனுக்கு பிடிச்ச ஃபுட்டு நீங்கள் ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட்டது, இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பர்சனுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அந்த ஃபுட்டை பார்த்துட்டு அவங்கள நினைக்கிறது கிடையாது. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சடனாக அவங்க ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இந்த மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த பர்சன் உங்களை தீவிரமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். செகண்ட் சைன் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ பீச்சுக்கு போகிறீங்க, இல்லை பார்க்குக்கு போகிறீங்க, வெளியே ஒரு பிளேஸுக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி தனிமையாக நீங்கள் போகிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் போகிறப்போ உங்கள் கூடவே உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்சன் உங்கள் கூடவே நடந்துக்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பீச்சில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்துலேயே அந்த பர்சனும் இருக்காங்க அப்படின்னு ரியாலிட்டியாக அந்த பர்சன் ப்ரெசன்ஸில் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அதாவது நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டே போகிறது கிடையாது, சடனாக அது உங்களுக்கு வரும். நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சடனாக அவங்களும் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே ஒரு அந்த ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் காமிக்குது அப்படின்னா அந்த பர்சன் உங்களை தீவிரமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தேர்ட் சைன், நீங்கள் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அந்த பிஸியாக இருக்கிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா சடனாக அந்த பர்சனுடைய தாட் உங்களுக்கு வரும். அந்த தாட் உங்களுக்கு வரப்போ உங்களுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்னா படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு தடுமாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கும். சடனாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது ஹார்ட் பீட் படப்படன்னு இருக்கும். டக்குன்னு நீங்கள் டல்லாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு லைட்டாக இருந்துட்டு போகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த பர்சன் உங்களை தீவிரமாக நினைத்து கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு பர்சன் உங்களை தீவிரமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த முக்கியமான 3 அறிகுறிகளும் உங்களுக்குள்ளாடி இருக்கும். இதில் உங்களுக்கு எத்தனை சைன் மேட்ச் ஆகுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் அதிகமான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.